விஜய் பார்க்கறதுக்காக நின்ன மக்களுக்கு, இவரை பார்க்க போன மக்களுக்கு ஒரு உணவு கொடுக்கல விடுங்க, பச்சை தண்ணியாவது கொடுத்துருக்கணும்ல. ஒன்றுமே இல்லாத போய் அரசு மேலே எவ்வளோ குற்றம் சொல்கிறாங்க. அங்கே போகாமல் இருந்தால் அரசு மேலே இன்னும் எவ்வளோ குற்றம் சேர்த்தாங்க. ரைட். ஆனால் அன்னைக்கு போயிருந்தா உங்களை உதச்சிருக்கணும். அன்னைக்கு அந்த உதவி கரூர் துயர சம்பவத்திற்கு யார் பொறுப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக விஜயும் விஜய் தொண்டர்களும் தான் காரணம். ஏன்னா இப்போ சமீபத்தில் அதே கரூரில் திமுக முப்பெரும் விழா நடந்துச்சு. அந்த முப்பெரும் விழா கூட்டத்தை எப்படியாவது முறியடிக்கணும், அதை விட நான் மாஸ் காட்டணும், நான் ஒரு மாசான ஆளுன்னு விஜய் நினைத்தது தான் தவறு. அங்கே இவர் தாமதமாக 6 மணி நேரம் 7 மணி நேரம் தாமதமாக விஜய் போயிருக்காரு. இவர் ஏற்பாடு செஞ்ச கூட்டத்துக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தாமதமாக போயிருக்காரு. அங்கே மக்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்கலங்க. அவ்வளோ பசியும் பட்டினியுமா நின்று விஜய் பார்க்கறதுக்காக நின்ன மக்களுக்கு, இவரை பார்க்க போன மக்களுக்கு ஒரு உணவு கொடுக்கல விடுங்க, பச்சை தண்ணியாவது கொடுத்துருக்கணும்ல. அந்த தொண்டர்கள் எதுவுமே பண்ணலங்க. எதுவுமே பண்ணாமல் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் நடிக்க போகிற படத்துக்கு சினிமாவுக்கு காசை வாங்கிட்டு நடிக்க போகிறப்பெல்லாம் என்ன பண்ணுவார்னா பஞ்சுவாலிட்டியாக 5 நிமிஷம் முன்னாடி போயிடுவார். ஆனால் இவர் செலவு பண்ணுறாங்கல்ல, அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, 6 மணி நேரம் 7 மணி நேரம் சாவகாசமாக லேட்டாக வந்திருக்காரு. நாமக்கல்ல இருந்து வரப்போ பாதி வழியிலே லைட் ஆஃப் பண்ணிட்டாருங்க. பஸ்ஸில் இருக்கிற லைட் ஆஃப் பண்ணிட்டு பஸ் உள்ள போய் இவர் போயிட்டு ஏசியில் படுத்துக்கிட்டாரு. படுத்துக்கிட்டது இல்லாமல் இவர் அங்கனே பார்த்துட்டு போகக்கூடிய கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, அது போகாமல் விஜயை பார்க்க முடியலன்னு அந்த கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி இங்கே ஒரு கூட்டம் நிற்கிது. இவர் விஜய் வர போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, சார் நீங்கள் உள்ளே போகாதீங்க, அங்கே ஏற்கனவே கும்பல் நிற்கிது, நீங்கள் இப்படியே பேசிட்டு கிளம்புங்கன்னு சொல்லி ஆதவ்கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஆதவ் இதை விஜய்கிட்ட கன்வே பண்ணாமல் நேராக ஒரு கும்பலுக்குள்ளே பஸ்ஸை விடுறாங்க. அந்த கும்பலும் இந்த கும்பலும் நேராக சங்கமிக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் நசுங்கி சாகக்கூடிய துயர சம்பவம் தான் கரூரில் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சுன்னா விஜய் தொண்டர்கள் அந்த மக்கள் கூட்டம் கலையக்கூடாது, யாரும் வெளியில போயிடக்கூடாதுன்றதுக்காக விஜய் எப்போ வந்துடுவாரு அப்போ வந்துடுவாருன்னு சொன்னதோடு இல்லாமல் விஜய் வரப்போ என்ன பண்ணிருக்காங்க, வெளியில போகக்கூடிய மக்களை வெளியில போக விடாம கூட்ட நெரிசல் தாங்காம வெளியில மக்கள் போக முயற்சிக்கிறாங்க. ஆனா விஜய் தொண்டர்கள் என்ன பண்றாங்க, அவங்களை வெளியில போக கூடாம உள்ள தள்ளினதாக நியூஸ் சேனல்ல ஒரு பெண் பேட்டி கொடுத்தாங்க. அதை பார்க்குறப்ப ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அதை பாவில தண்ணி தான் கொடுக்கல, ஆனா போயிட்டு இந்த மாதிரிலாம் கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. இவங்க இப்படி பண்ணதோடு இல்லாம விஜய் என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்கலாங்க. அதாவது இதுக்கு முழு பொறுப்பு விஜய் தான் மற்றும் விஜய் தொண்டர்களை தான் நான் சொல்லுவேன். இதில் இவங்க ஒரு நுட்பமாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு அரசியலை சொல்லிக்கிட்டே வராங்க எல்லாரும். பிரியாணிக்கும் கோட்டருக்கும் போனாங்க, பிரியாணிக்கும் கோட்டருக்கும் போனாங்க அப்படின்னு. எல்லா கட்சி நிகழ்ச்சிகள்லையும் அவங்கவுங்க சுயமாக போய் எல்லா மாநாடுகளையும் போய் ஒயின் ஷாப் பார்த்துல நிற்கிறாங்க. இவங்க காவேக்கா மாநாட்டில் விக்கிரவாண்டி ஒயின் ஷாப்பில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தரவுகளே இருக்குது. அது மாதிரி ஏன் இந்த பிரியாணிக்காக போனாங்க. இப்போ உங்களுக்கு பிரியாணி கொடுத்துருந்தா, தண்ணி கொடுத்துருந்தா இவ்வளோ மக்கள் இறந்துருப்பாங்களா? அப்போ ஏன் மற்ற கட்சிகள் பிரியாணி போடுறாங்க, மற்ற கட்சிகள் ஏன் அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க? எதுவுமே இல்லாமல் கொண்டு இவ்வளோ கூட்டத்தை நிப்பாட்டணும். எதுவுமே இந்த ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு தாட்டை உருவாக்குறதுக்கு எத்தனை உயிர்களை பலி கொடுத்துருக்காங்க. தோழர் சொன்ன மாதிரி அவர் ஏகப்பட்ட காரணம் சொல்லிட்டாரு. இன்னும் சமூக வளர்க்கணும் நீங்கள் பார்க்காத காரணங்கள் கிடையாது. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் விஜய் மேலே நான் இந்த காரணத்தை சொல்கிறேன், விஜய் தான் இதுக்கு பொறுப்பு. அவர் சூழ்ந்திருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு உணவளிக்கல, தண்ணி கொடுக்கல, அவங்களுக்கு சரியான கழிவறை வசதியில் ஏற்படுத்தி கொடுக்கல. இதுதான் உண்மையான காரணம். விஜய் தான் பொறுப்பு. விஜயை பார்க்க தான் இவ்வளோ மக்கள் கூட்டம் வந்திருக்காங்க. அதில் பல உயிர்கள் போயிருக்கு. இதில் விஜய்க்கே அக்கறை இல்லாதப்ப திமுகவிற்கு ஏன்னு பலர் விமர்சனம் செய்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் எப்படி பார்க்க போனால் விஜய் போயிருக்கணுமே. விஜய் அந்த இடத்துல விட்டு 2 கார் மாதிரி உடனே திருச்சி ஏர்போர்ட்டு போகிறாரு. அங்கே பத்திரிகையாளர் சூழ்ந்துக்கிட்டு கேட்குறாங்க, 30 பேர் இறந்துருக்காங்க. நான் பவுன்சர் அப்படியே அழகாக அவர் லாவகமாக கொண்டு போகிறாங்க. ரொம்ப வேகமாக போய் வீட்டில் அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு கூட ஒரு வீடியோ கூட போடல, ஒரு 3 நாள் கழிச்சான வீடியோ போகிறாரு. அப்போ அந்த இடத்துல யார் இருந்திருக்கணும், யாரோட கூட்டம் இது? அப்போ நாம ஒன்றுமே இல்லாத போய் அரசு மேலே எவ்வளோ குற்றம் சொல்கிறாங்க. அங்கே போகாமல் இருந்திருந்தால் அரசு மேலே இன்னும் அவங்க எவ்வளோ குற்றம் வச்சுருப்பாங்க. அப்போ நாங்கள் தான் எங்கள் களத்தில் நின்னாகணும். 2வது தாவேக்காவினர் மட்டும்தான் இருந்திருக்காங்க அப்படின்னு இல்லை, வெறும் பொதுமக்கள் அப்பாவி ஒரு நடிகரை பார்க்க போனவங்க இருந்திருக்காங்க. தாவேக்கா ரசிகர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம் அப்படின்னு நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது. பாமர மக்கள் இருந்திருக்காங்க. குழந்தைக்கு தாவேக்கா குழந்தைகளை நீங்கள் எதுவும் போட்டு கொடுத்துருக்காங்களா? 10 குழந்தைகள் இருந்திருக்காங்க. அந்த குழந்தைங்க சின்ன குழந்தைகளுக்கு தாவேக்கா குழந்தைகள் அணிங்க எதுவும் இருக்கா? அந்த குழந்தைகளுக்காக யார் போவாங்க? அங்கே அவங்களே இல்லையே. வந்த ஆம்புலன்ஸை மறித்து அடித்தவங்க, காவல்துறையை வேலை செய்ய விடாமல் தொந்தரவு பண்ணவங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ சீமானம் மறிக்கிறாங்க. மாற்றுக் கட்சியினர் வர்றாங்க. அது ஒரு அரசியல் மாண்பே தெரியல. நீ எதுக்கு வந்த, அதுக்கு வந்தன்னு கேட்குறவங்கள்ட்ட போய் என்னத்தை பதில் சொல்ல முடியும்? அப்போ நாங்கள் பார்க்காம அது வேறு யார் பார்ப்பா? அதனால நாங்கள் தான் இதை கண்டிப்பாக
அதாவது என்னன்னா, தாவேகா கட்சி தொண்டர்களுக்கு வந்து நம்ம ஒன்று சொல்றோம் என்னன்னா, ஒரு அரசியல் ஒரு சிஸ்டம் எப்படி இருக்குன்ற ஒரு அடிப்படை அறிவு கூட அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. ஆளுங்கட்சியில் இருக்கிறோம், ஒரு அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலர் உடனே போய் பார்ப்பாங்கங்க. அந்த அறிவு கூட இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா, இப்ப விக்ரவாண்டியில மாநாடு நடத்தினாரா, மதுரையில மாநாடு நடத்துறப்பல அங்கேயும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. அதுக்கெல்லாம் 2 நாள் கழிச்சு தாங்க அவர் பேசுறாரு. இது மாதிரி விஜய் வந்து அவங்க கட்சியில நடக்கக்கூடிய எல்லா துயர சம்பவங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் அவர் வந்து லேட்டா ஒரு 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு தான் அவர் வந்து வருத்தமே தெரிவிக்கிறாரு. அப்ப அங்க உள்ள தொண்டர்களும் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓ தலைமைனா இப்படிதான் இருக்கும் போல, ரொம்ப நம்ம இப்படிதான் வந்து அவங்க வந்து லேட்டா தான் எல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க போல. அப்ப திமுக வந்து உடனே ரியாக்ட் பண்றது அவங்களால ஏத்துக்க முடியல. அப்ப திமுகவோட அரசியலை பாருங்கடா, அவங்க என்ன செய்யறாங்க, எவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க. 50 ஆண்டுகள் இன்னைக்கு இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவிலே த பெஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ்நாடு, இப்போ கூட கல்வியில் சிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி விழா நடத்தக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஸ்பீடா செயல்படுறோம். ஆனா இவங்களுக்கு எதுவுமே தெரியல. இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு திமுகவை பத்தி 4 பேர் 4 வீடியோ போட்டிருப்பான், இதுதான் திமுக, இப்படிதான் அரசியல் கட்சின்னு நினைச்சுக்கிட்டு வந்து இவன் என்ன பண்றான், எந்த கொள்கையும் தெரியாது, எந்த கோட்பாடும் தெரியாது, வரலாறு தெரியாது. திரைப்படத்துல போயிட்டு ஐட்டம் டான்ஸ் சாங் ஆடின முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அவன் பேசுறதுதான் கொள்கை தத்துவம் நம்பிக்கிட்டு இப்படிதான் சிஸ்டம் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இப்படி இருக்காங்க அவங்க இந்த தற்கொலை பயிர்க. இவங்களுக்கு போயிட்டு அரசியல்லாம் என்னன்னு தெரியும். போகலன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு எம்எல்ஏ வரல, ஒரு மாவட்ட செயலாளர் வரல அப்படின்ற மாதிரி. இவரு செந்தில் பாலாஜி இவரு போறதுக்கு முன்னாடி இவரு போயிட்டாருங்க, விஜய் பாஸ்கர் போயிட்டாருங்க. அப்ப விஜய் பாஸ்கர் போயிட்டாரு, செந்தில் பாலாஜி ஏன் போலன்னு கேட்க மாட்டாங்களாங்க? அதை எவனாவது யோசிச்சாங்களா? அப்ப என்ன இவங்க எதிர்பார்த்தது என்ன, விஜயபாஸ்கரே போயிட்டாரு செந்தில் பாலாஜி வரலையா அப்படின்னு அந்த கேள்வி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அது நடக்கல. அந்த ஆதங்கம் தான் இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னது. நீ உங்க அண்ணன் ஓடி போயிட்டானா, உங்க அண்ணன் ஓடி போயிட்டான்னு சொல்றதுக்கு கேட்க உங்களுக்கு தைரியம் இல்லை. ஆனா பழியெல்லாம் தூக்கி நீங்க பண்ண எல்லா தவறுகளுக்கும் பழியை தூக்கி திமுக மேல போட்டு நீங்க சேஃபா ஆயிடுங்க. ஆனா அன்னைக்கு போயிருந்தா உங்களை உதைச்சிருக்கணும். அன்னைக்கு அந்த உதையில வந்து தப்பிச்சிருக்கீங்க. நல்ல தலைவனா உதைய வாங்கிட்டு அங்க நின்றுக்கணும். உதைய வாங்கிட்டு நீ அங்க நின்றுக்கணும், களத்துல நின்றுக்கணும். அவன் தான் தலைவன். மக்களை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து ஓடுறவன் தலைவன் கிடையாது, பிரச்சனைகளை நிக்கணும், அவன் தான் தலைவன். விஜய் ரசிகர்களுக்கு உங்க சார்புல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய சொல்ல வேண்டியிருக்கேன் அவங்களுக்கு முதல்ல சொல்லணும் அப்படின்னா, திமுக மேடைகளை வந்து திமுக நடத்துகிற மாநாடுகளை, திமுக நடத்துகிற பொதுக்கூட்டங்களை, திமுகவோட சுற்றுப்பயணங்களை தயவு செஞ்சு வந்து வேடிக்கை பாருங்க. உங்களை யாரும் தாக்க மாட்டாங்க. உங்கள் கொடியை கட்டிக்கிட்டே வாங்க, உங்கள் விஜய் போட்டோ வண்டியில் முன்னாடி ஒட்டிக்கிட்டே வந்து கும்பல் ஒரு ஓரமானு பாருங்க. அந்தளவுக்கு அரசியல் நாகரிகம் இல்லாதவங்க நாங்கள் கிடையாது. அதெல்லாம் எங்கள் தலைவர்கள் வந்து நிறைய எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அந்த வார்ப்பில் வந்தவங்க நாங்கள். அதனால் நாங்கள் எங்களோட எதிர்ப்பெல்லாம் யாரும் காமிக்க மட்டும் நின்று பாருங்கள். முதல்ல ஒரு கூட்டம் எப்படி நடத்தணும், ஒரு மேடை நாகரிகம்னா என்ன, ஒரு தலைமை எப்படி நடந்துக்கிறாங்க, ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் எப்படி இருக்காங்க, அந்த தொண்டர்களை எப்படி அழைச்சி வர்றாங்க, தொண்டர்களை எப்படி மறுபடியும் பாதுகாப்பாக இருக்கான்னு அனுப்புகிறாங்க, தொண்டர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க. முதல்ல தொண்டர்கள், நீங்கள் ரசிகர்கள், முதல்ல தொண்டர்கள் திமுக தொண்டர்களை பார்த்து முதல்ல நீங்கள் தொண்டர்கள் ஆகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தலைவரை பற்றி யோசிக்கலாம். முதல்ல இதை பாருங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எடப்பாடியை பார்த்து நிறைய அரசியல் நீங்கள் பழகிருக்கீங்க. அந்த ஆள் ஆம்புலன்ஸை மறிக்கிறேன், ஆம்புலன்ஸ் வருது 2 மேடையில் தான் சொன்னார். இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, 39 41 பேர் செத்த விஷயத்தை கூட தெரியாத அளவுக்கு ஆம்புலன்ஸை மறித்து அடிக்கிறாங்க. அதனால் எடப்பாடியை பார்த்து நீங்கள் வந்து அரசியல் கற்றுக்காதீங்க. எங்களை பார்த்து நீங்கள் திமுக மேடைகளை பாருங்கள். அதே முட்டாள்தனமான ஆம்புலன்ஸை அவர் அடிக்கிறார் நாங்கள் அடிக்கிறோம் அப்படிங்கிற அந்த போக்கை வந்து நீங்கள் மனநிலையை வந்து நீங்கள் கைவிடணும்னு நான் வேண்டிக்கிறேன். 2வது, தயவு செஞ்சு ரசிகர்கள் எல்லாரும் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் எல்லாரும் தலைமையில் நீங்கள் போங்க. உங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட போய் எங்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுங்கன்னு கேளுங்க. உங்கள் மாவட்ட செயலாளர் எல்லாரும் போய் விஜய்கிட்ட கேளுங்க, எங்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுங்கன்னு. அவரை விஜய் என்ன பண்ணணும், போய் நேராக மோடிக்கிட்டையும் கேட்காம டாடிக்கிட்டையும் கேட்காம, அவர் அறிவார்ந்த தலைவர்கள், பொதுவான தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர் தான் பெரியார் தலைவராக வச்சிருக்காரு. சுபவீர பாண்டியன்கிட்ட போய் கேளுங்க, நாங்கள் எப்படி எங்கள் பசங்களுக்கு நாங்கள் கொள்கையை கற்றுக் கொடுக்கணும், எப்படி திராவிடம்னா என்னன்னு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி சுபவீர பாண்டியன் இருக்காரு, வீரமணி ஐயா இருக்காங்க, பெரியார் அமைப்புகள் எவ்வளோ இருக்காங்க, அமைப்புகள்கிட்ட போய் கேளுங்க. அப்படிதான் இல்லையா, பயிற்சி வகுப்பு நடத்துறதுக்கு எவ்வளோ பேர் அரசியல் பயிற்சி வகுப்பு நடத்துறவங்க தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. பொதுவான சித்தாந்தவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட போய் அரசியல் பயிலுங்க. நிறைய பெரியார் புத்தகங்கள் வாங்கி படிங்க, அம்பேத்கரை நிறைய படிங்க, அண்ணாவை படிங்க. நீங்கள் கலைஞரை படிங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் திமுகவை படிங்கன்னு சொல்கிறோம்னு சொல்லுவீங்க. அதனால் அண்ணாவை படிங்க.
நீங்கள் தான் அண்ணா தான் தலைவராக ஏற்றுக்கிட்டீங்கல்ல, இந்த எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம், ஜெயலலிதா ஆட்சியை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் அரசியலை கொண்டு வராதீங்க. ஏன்னா அவங்கள மாதிரி அரசியல் யாரால் வேணாலும் கொண்டு வர முடியும். அதனால தான் அவங்களோட நீட்சி இங்கே எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் அழிகிற சித்தாந்தம். நான் சொல்கிறது பெரியாரியல், அண்ணா, கலைஞர் இவங்களோட சித்தாந்தம் இன்ன வரைக்கும் இங்கே நிலச்சி நிற்குது. அவங்கள எதுதானே நீங்களே நிற்கிறீங்க? பெரியார் போட்டோ வச்சுக்கிட்டு சங்கி சித்தாந்தம் தானே நீங்கள் பேசுகிறீங்க. அதனால் அரசியல் பயப்படுங்க, அரசியலை கற்றுக்கங்க. திமுக மேடைகளை வந்து பார்த்து திமுக காரனை வந்து 4 பேர்த்த பேசி பழகி அரசியல் என்னங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இவ்வளோ தான் நான் விஜய் ரசிகர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது தாவேகா தொண்டர்கள்னா அவங்க மாவட்ட செயலாளர்களுக்கே கொள்கை அரசியல் தெரியுமான்னு தெரியல. ஏன் அப்படின்னா விஜய் வந்து பெரியார கொள்கை தலைவர்னு சொல்லிட்டாரு. ஆனால் பெரியாரை பற்றி அவங்களுக்கு படிச்சிருக்காங்க. பெரியார் என்ன அரசியல் பண்ணார், இங்கே பெரியார் என்ன ஒரு விஷயத்தை பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணார், எந்த பிரச்சனைகள்லாம் எதிர்த்து பேசினார், என்ன இங்கே பிரச்சனை இருந்துச்சுன்ற அந்த பெரியாரை பற்றின புத்தகங்கள் இருந்தால் தயவுசெய்து அந்த தொண்டர்களை வாங்கி இதுவரையும் படிக்க சொல்லி விஜய் சொல்லியிருக்காரா? பெரியார் தலைவர்னு அறிவிச்சிட்டாரு. ஆனால் இதுவரையும் பெரியார் புத்தகத்தை வாங்கி படிங்க. முதல்ல இவர் படிச்சிருக்காரா? முதல்ல விஜய்க்கு இடஒதுக்கீடுன்னா என்னன்னே தெரிலங்க. என்னமோ ஜாதி சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டுட்டா ஜாதி ஒழிஞ்சிருன்ற மனநிலையில தான் ஒரு படத்திலேயே நடிச்சு வச்சிருக்காப்புல. என்னமோ ஸ்கூல்ல வந்து ஜாதி சர்டிஃபிகேட் கிழிச்சுன்னா இவங்கெல்லாம் மலேசியா, சிங்கப்பூர்லாம் இன்னமும் இந்த இலங்கையிலலாம் ஜாதி வெறியோட தாங்க இருக்காங்க. அங்கெல்லாம் என்ன ஜாதி சான்றிதழா இருக்கா? 2000 வருஷமா இங்க திமுக வரதுக்கு முன்னாடி ஜாதி இருந்துச்சு. ஆனா அப்பெல்லாம் என்ன ஜாதி சர்டிஃபிகேட் வச்சா ஜாதி பார்த்துட்டு இருந்தா ஜாதி சிஸ்டம் இங்க இருக்கு. அந்த சிஸ்டத்துல இருந்து வெளியில வரதுக்காக தான் இடஒதுக்கீடு. முதல்ல அந்த புரிதலே விஜய்க்கு கிடையாது. அண்ணாவை வந்து இன்னைக்கு வந்து அவர் நடத்துகிற மாநாடுகள் எல்லாம் பேனர் பெருசா வச்சுக்கிறாரு. ஆனால் அண்ணாவை எதுக்காக வச்சிருக்கிறாரு? அவர் வந்து பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு, இப்போ ஆட்சியை பிடிச்சிட்டாருன்றது மட்டும்தான் தெரியுமே ஒழிய அண்ணாவோட கொள்கை என்னன்னு தெரியுமா? அண்ணாவை பற்றி அவங்க படிச்சிருக்காங்களா? அண்ணா எப்படி ஆட்சியை பிடிச்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அண்ணாவை பற்றி விஜய்க்கும் தெரியாது, விஜய் தொண்டர்களுக்கும் தெரியாது. நீதி கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சுங்க. அந்த நீதி கட்சியோட நீட்சி தாங்க திமுக. நீதி கட்சியை பற்றி அவங்களுக்கு தெரியுமா? நீதி கட்சி யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாங்க, அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வச்சாங்கன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. முதல்ல இந்த கொள்கையே அவங்களுக்கு தெரியாது. விஜய் சொன்ன தலைவர்களை பத்தியே அவங்களுக்கு தெரியாது. அதை பத்தியே அவங்களுக்கு படிக்கல. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுங்களா? கில்லி படம், அப்புறம் அந்த என்ன படம், விஜய் படம், இந்த மாதிரி கத்தி, இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு அதே இந்த சினிமா உலகத்திலே வாழ்றாங்க அவனுங்க. அப்ப வில்லனுன்னு ஹீரோன்னு ஒருத்தர்னா வில்லனுன்னு ஒருத்தர் இருப்பான். அப்ப வில்லன்னா அவன் இப்படிதான் யோசிப்பான், கொல்லுவான். அப்ப நம்ம அண்ணன் ஹீரோ, அப்ப அவன் வில்லன். இப்படிதாங்க வாழ்றாங்க. இன்னும் ரியாலிட்டியே வரல. கம் டு த ரியாலிட்டின்ற இந்த நரட்டில் வர மாதிரி நீங்க முதல்ல ரியாலிட்டிக்கு வாங்கடா. கற்பனை உலகத்துல இருக்காதீங்க. நாங்க யாருமே வந்து அப்பாவி மக்களை வந்து கொல்லணும்னு யார் எந்த தலைவரும் கண்டிப்பா நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி எந்த தலைவரும் நினைக்க மாட்டாங்க. நீ விஜயும் நினைக்கல. ஆனா விஜய் தற்கூரித்தனமா யோசிச்சதுனாலையும் அறிவு இல்லாததுனாலையும் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்காக காரணமா அவர் ஆயிட்டாருன்றதுதான் நாங்க சொல்ல வரோம். விஜய் வெளியிட்ட காணொலி பார்த்தீங்களா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 நாளா என்ன பேசணும், எதை பேசணும்னு கம்ப்ளீட்டடாக ஸ்கிரிப்டட் சூப்பராக நடிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுமை என்னன்னா, அந்த 40 உயிர்கள் இறந்து போச்சு பார்த்தீங்களா? அதுக்கு இவரும் ஒரு காரணம் தானே. இவர் வந்து ஒரு தலைவருங்க, ஒரு கட்சிக்கு தலைவர்னு சொல்லிக்கிறாரு. தனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை அவருக்கு. நானும் ஒரு காரணம்னு சொல்றதுக்கு என்ன? ஆனா அந்த 40 நிமிஷம் வீடியோல அந்த 40 உயிர்களை பத்தி ஏதாச்சும் இவர் கவலைப்பட்டிருக்காரா? முழுக்க திமுக மீது வன்மத்தையே கூட்டியிருக்காருங்க. அரசியல் தான் பண்ணியிருக்காரு. அந்த காணொலியில வருத்தமும் கிடையாது, ஆறுதலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவரே கோர்ட்ல போயிட்டு இந்த 20 லட்சம் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அந்த 20 லட்சத்தை கொடுப்பாரான்னு தெரியலங்க. ஏன்னா கோர்ட்ல போய் என்ன சொல்லியிருக்காரு, அவங்க வந்தவங்களாம் எங்களுக்கு யாருன்னு தெரியலங்க, அவங்களாம் கட்சிக்காரங்களே கிடையாது அப்படின்னு இவங்க பண்ணியிருக்காங்க, சம்மன் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து 40 உயிர் இறந்துருக்கு, அது இஷ்யூ இருக்கு, 2 நாள் நீ தலைமறைவாக இருந்திருக்க, ஓடி போயிருக்க. சரி, உனக்கு யாரோ ஒருத்தவங்க பேசுறதுல எழுதி கொடுத்துருக்காங்க, அதை தான் பேசல. சரி, பேசுறதுல அந்த வருத்தம் தெரிவிச்சு 40 உயிர் குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட்டீங்களா? உங்களை தானே பார்க்க வந்தாங்க. ஆனால் அதை பேசாம நீங்கள் திமுகவை எதிர்த்து தான் அதுலேயும் அரசியல் பக்காவா அரசியல் பண்ணியிருக்காருங்க. அரசியலை தவிர்த்து அதில் ஒன்றுமே இல்லை. இவரை பற்றி வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? விஜயோட வீடியோ பற்றி வேணா நம்ம யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள், நல்லா தெரியும். மற்றபடி ஒரு வீடியோ பற்றி ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு ஃபுல்லி ஸ்கிரிப்டடு தான். ஏதோ ஒரு படத்தில் லாங் டைலாக், பழைய விஜய் சிவாஜி கணேசன் படத்தெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, மனோகரா அப்படின்னு சொல்லி வக்கீல் அப்படி கோர்ட்டில் பேசுவார் பாருங்க. அது மாதிரி இப்போ எவ்வளோ பெரிய
வசனத்தை அவர் படித்து மனப்பாடம் பண்ணாருனால அவர் திறமையான நடிகரான அவர் பாராட்டு. முன்னாலே சிவாஜி கணேசனை விட சூப்பராக நல்லா அந்த பழைய சிவாஜி கணேசன் ரொம்ப உச்சரிப்பாக பேசுவார். இவர் மூஞ்சி எப்படி அலுவலக மாதிரிலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள். நான் ஒரு வீடியோ காணவில்லை நம்ம யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். நன்றி.